எதற்காக மறுபடி ருக்கு யாருக்கும் என்னோட பேச பண்ற? நீ சிரிக்கவே மாட்டேங்கிற. நீ சிரிச்சாதான் நான் உன்னை லவ் பண்ணுவேன் பாரி. அதான் உன் தம்மோ. ஐயோ ருக்கு, நானும் வேலுடா பண்றேன். நானும் சின்ன வயசுல சிரிக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். ஆனா என்னால சிரிக்க முடியல பாரி. உன் தம்மமே பாரி. இப்படி கை வச்சா மட்டும் நல்லா சிரிக்கிறீங்க. அதெல்லாம் உனக்கு எதுக்கு ருக்கு? இதான் என் தம்மோ. நான் சிரிச்சுட்டேன். வா நம்ம லவ் பண்ணலாம். இது மட்டும் தம்மோ இல்ல. அப்புறம் அங்க தீவு தெரியுதா? ஆமா, அந்த தீவு மக்களே சிரிக்க வை. அதான் உன் தம்மோ. அப்போதான் நான் உன்னை லவ் பண்ணுவேன். நல்லா சப்ப பேட்டரி. அதெல்லாம் கஷ்டம். ஏன்னா அந்த தீவு மக்கள் பல ஜெனரேஷனா அடிமைத்தனம் பட்டு சிரிப்புனா என்னன்னு தெரியாம இருக்காங்க பாரி. உனக்கு ஸ்டாண்ட் அப் காமெடி எனக்கு தெரியாதுல்ல? இப்ப பாப்ப தாத்தா சாப்லிட் பாரிவேல் கட்ட டைட்டா சொல்லிக்கிட்டு ஸ்டாண்ட் அப் காமெடி பண்ணி உங்களை சிரிக்க வச்சிருவேன். நீங்க கப்புலா, நீங்க உங்க பேர் சொல்லுங்க, அதை வச்சு கூட நான் காமெடி பண்ணுவேன். பாரி, இந்த ஜோக்குக்குலாம் யாரும் சிரிக்க மாட்டாங்க. இப்ப பாரு, என் பேரு பாரிவேல்லாம் கிடையாது. நான் தான் ஜடாமுடி, உங்களை காப்பாத்து வந்த த ஒன் தாத்தா. இங்க பாருங்க, வயிற்றுல கூட வேல் இருக்கு. ருக்கே சிரிச்சாங்க ருக்கு. நம்ம நிறைவேறிடுச்சு. வாழ லவ் பண்ணலாம். அதுவும் உன் தம்மம் கிடையாது. அப்புறம் பக்கத்துல இன்னொரு தீவு இருக்கு. அந்த மக்களே சிரிக்க வை. அதான் உன் தம்மம். பாரி பாரி, நான் வேணா உனக்கு வேற ஒரு ஈஸியான தம்ம சொல்லிட்டா. ஒரு தீயில சொல்லெடுத்து ஒளி போடுற கையெழுத்து அன்னொரு வந்திருக்காடு.